ஒரு பொறுப்புள்ள ஒரு அந்தஸ்தில் இருக்கிற நபர் யாராக இருந்தாலும், எந்த கட்சி சார்ந்தவங்க இருந்தாலும், வார்த்தை நாவடக்கம்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். ஏன்னா, ஒரு தலைவனே சரியில்லைன்னா, உனக்கு கீழே இருக்கிற தொண்டன் எப்படி சரியாக இருப்பான்? அதுதான் கேள்வி. இப்போ யாரா வேணாலும் இருங்க, நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க. ஆனா, இப்படிலாம் பேசணும்னு ஒரு நாகரீகம் இருக்குது. நம்ம என்ன, நம்ம பொறப்பு எப்படி, நம்மளுடைய வளர்ப்பு எப்படின்னு இருக்குது. இத கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு கீழ்த்தரமா, எல்லாத்துலயும் அடிமட்டத்தனமா நடந்துக்கிறது தான் ரொம்ப அசிங்கமா, கேவலமா இருக்கு. எந்த இடத்துல என்ன பேசணும்னு இருக்கு. இடம், பொருள், ஏவல்ன்னு. ஏன்னா, எல்லாருக்கும் நல்ல வார்த்தையும் பேச தெரியும், கெட்ட வார்த்தையும் பேச தெரியும். அதனால எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்குது. கை தட்டி சிரிக்கிறாங்கங்கிறதுனால, நம்ம வாயில வர வார்த்தையெல்லாம் ஆபாசமா நம்ம வெளியிட்டுட்டோம்னா, அது நமக்கே பின்னாடி பாதகமா தான் அடையும். அசிங்கத்திலயும் அசிங்கம். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்பலாம் வளர்ந்துக்கிட்டு வருது நாடு. ஒவ்வொருத்தரும் இப்ப கணிக்கக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு. ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களே அசிங்கத்தையும், அவமானத்தையும் வாரி பூசிக்கிட்டு நடக்கிறாங்கன்னா, அப்புறம் அவங்க கீழ இருக்கிறவங்க எப்படி? இதுல தவறு செஞ்சுட்டு எவ்வளோ ஒரு துணிச்சலா, என் மேல துணியில, என் சட்டையில எந்த கரையும் படல அப்படின்னு வேற பேசுறாங்க. ஆனா, கண்ணு பொய்யாகுமா? இல்ல கேட்கிற காது தான் பொய்யாகுமா? எங்க போய் முடியுமோ? ஆனா, கூடிய சீக்கிரம் ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க. விஞ்ஞானமோ இல்ல நம்மளுடைய நாடோ வளர்ந்துகிட்டு போற வேகத்துல இந்த ஆட்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா, எல்லாம் மாறும். எல்லாம் கண்டிப்பா மாறும். எப்படி அரசன் நம்ம தான் கடைசி வரைக்கும் ஆளுவோம்னு நினச்சி அவன் ஒரு திட்டம் போட்டானோ, இன்னைக்கு அரசன் இருக்கிற இடம் தெரியாத போச்சு. பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, நம்ம தான் கடைசி வரைக்கும் இன்னுமே ஆள போகிற அந்த முட்டாள் ஜனத்தைன்னு நினச்சி இருக்கிற இடம் தெரியாத போச்சு. இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த ஒரு தவறான நோக்கத்தையோ கற்பனையோ வளர்த்துக்காதீங்க. ஏன்னா, நாடு வேகமாக வளருது. எதுவுமே ஒரு அடையாளம் இல்லாத போகிற அளவுக்கு ஆகும். சிந்திச்சு செயல்பட்டு நடங்க. நம்ம எது செஞ்சாலும் அது ஒரு புத்தகத்தில் இடம் பெறும். அதை மறக்காதீங்க.